தற்போது கிண்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்கு பின் துணை முதலமைச்சர் உதயநிதி செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தற்போது அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இன்று காலை புற்றுநோய் சிகிச்சை மருத்துவராக இருந்த பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் தற்போது கத்தியால் குத்தியிருக்கிறார். குறிப்பாக இதற்கான காரணம் என்று கேட்டால் அவரிடம் தனது தாய் 1 மாதமாக புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும் அவருக்கு முறையான சிகிச்சை மருத்துவர் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து கத்தியால் குத்தியதாக முதல்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து விக்னேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. கிண்டி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் தற்போது இந்த கிண்டி மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் அனைத்து பேரும் கிண்டி மருத்துவமனை வளாகத்திலேயே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மருத்துவர்களுடன் செவிலியர்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை எனவும், அதே போன்று மருத்துவர் தவறாக சிகிச்சை அளித்ததாகவும், குறிப்பாக வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர் என தவறான செய்திகள் தற்போது பரவி வருவதாகவும், தற்போது அதை எதிர்த்து தற்போது காவல்துறையினர் எதிர்த்தும் தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மருத்துவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்களுடன் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் அரசுக்கு எதிராக தற்போது கோஷங்களை எழுப்பி மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அதே போன்று தவறான சிகிச்சை என்று தற்போது கூறப்படுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவை தவிர மற்ற பிரிவுகள் அனைத்துமே இயங்காது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. லிபிகா, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் இது குறித்து அவர்களிடம் என்ன தெரிவிக்கிறார்கள்? நிச்சயமாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் ஏற்கனவே காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். இப்போது தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இவர்களுடைய போராட்டத்திற்கு தீர்வு காணும் விதமாக பாதுகாப்பை உறுதி செய்வோம் எனவும், அதே போன்று இது போன்ற தவறான சிகிச்சை என்று கருதப்படுவதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து யார் மீது தவறு என்பதை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்னரே மருத்துவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறுமா அல்லது இதுடன் முடிவுக்கப்படுமா என்பது குறித்தும் தெரிய வரும் தரப்பில் கோரப்படுகிறது. கிண்டி மருத்துவமனை வரக்கூடிய ஒரு மருத்துவமனையும், அதே போன்று மற்ற மாநிலத்திலிருந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் வரக்கூடிய நோயாளிகளும் இந்த கிண்டி உயர்மனைக்கு பண்ண வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செய்ய வேண்டும் என தற்போது அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கனைப்பிலேயே காத்திருங்க. கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களிடம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். முன்பாக காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கோரியும் தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தை
ஹோல்ட் பண்ணுப்பா, எல்லாரும் ஹோல்ட் பண்ணு. மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்பாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தையை நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து கிண்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நிகழ்த்தினார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போதுள்ள சூழல் மருத்துவத்துறையில் தற்போது மருத்துவர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுடன் தற்போது மருத்துவ மற்றும் மக்கள் வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அமைச்சரும் உரிய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் எனவும் தற்போது இன்றைய தினம் நடந்த இந்த மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பது முழுமையாக நடைபெறும். அதன் பின்னர் முழு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு இதையும் முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் தரப்பில் இருந்தும். அதே போன்று அமைச்சருடைய தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் தற்போதைய போராட்டத்தை கைவிட்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மருத்துவர்கள் தற்போது முழக்கத்தினை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது துணை முதலமைச்சரும் மருத்துவத்துறை அமைச்சரும் ஆய்வில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மருத்துவரையும் அவர்கள் நேரில் பார்வையிட்டனர். அவருடைய உடல்நிலை என்பது தற்போது ஸ்டேபிளாக உள்ளது என்றும் 2-3 மணி நேரத்தில் அவர் நினைவு திரும்பும் என்றும் துணை முதலமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள சூழல் என்ன சுபாஷ்? மருத்துவருக்கான அந்த கத்தி குத்து இடம் இந்த தோள்பட்டை, அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய தோள்பட்டை, கழுத்து மற்றும் காது பகுதியில் வெட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை துணை முதலமைச்சர் விளக்கமாக கூறியிருந்ததை நாம் பார்த்தோம். மருத்துவமனை முழுவதுமாகவே காவல்துறையினர் மிக தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு. நாளையும் இந்த போராட்டம் இருக்கு. அதுக்கு முன்பாகத்தான் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பதற்காக தற்போது அந்த பேச்சுவார்த்தைக்கான தயாரிப்புகளுக்கு மருத்துவத்துறை தயாராகி வருகிறது.